سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம நேற்று என்ன தலைப்பு பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய பொது தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் இல்லையா? அதில் நேற்று என்ன பார்த்தோம்னு சொன்னால், அல் குர்ஆன் கூறும் திருமணம் அப்படின்னு பார்த்தோம். அதில் முக்கியமான செய்தி, பெண்கள்கிட்ட கண்டிப்பாக சம்மதம் கேட்கணும். ஆம்பளையுடைய சம்மதமும் வேணும், சரியா? பெண்ணுடைய சம்மதமும் கண்டிப்பாக வேணும், கேட்கணும் அப்படிங்கிறதும், நிர்பந்தப்படுத்தி யாரையும் நிக்காக பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கிறதும், வலி இல்லாமல் பெண்ணுடைய பொறுப்புதாரி இல்லாமல் நிக்காக பண்ணக்கூடாது, அது நிக்காக பண்ணால் அந்த நிக்காக செல்லாது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்துருக்குறோம். அதையே ஒட்டி இன்னைக்கு அதனுடைய ரெண்டாவது பாகமாக நான் சில செய்திகளை சொல்லிடுறேன். நிக்காஹில் மகர் ரொம்ப ரொம்ப அவசியம், அப்படித்தானே? மகர் என்பது ஃபருளு. குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தீங்களாக்க மகர் கொடுப்பது உங்கள் மீது ஃபரீலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். அது ஃபருளு அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், சில ஊர்களில் மகர் கொடுக்கறது இல்லை. மாப்பிள்ளை மௌத்தா போன பிறகு நானே பார்த்துருக்கிறேன். மாப்பிள்ளை மௌத்தா போன பிறகு அந்த ஜனாசாவை மனைவி பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தர வேண்டிய மகரை நான் மன்னிச்சிட்டேன். புரிஞ்சா? எப்போ 50 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு 40 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டாரு. அந்த மாப்பிள்ளை ஜனாசாவிட்ட பெண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் தர வேண்டிய மகரை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல அது காதில் விளங்குமா? அவருக்கு காதில் விளங்காது. அப்போ ஒரு 40 வருஷம் 50 வருஷம் மகரே கொடுக்காம வாழ்ந்துக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய தப்புங்கிறத விட பெரிய பாவம். மகர் என்பது ஃபருளுங்கிறத நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி கல்யாணத்தில் இஸ்ராஃபு பண்ணுறாங்கல்ல, அந்த நிறைய காசுகளை வீண் வரையம் பண்ணுறாங்க பார்த்துங்க பாருங்க, அதெல்லாம் பெரிய தப்பு, அதெல்லாம் பெரிய பாவம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ இதெல்லாம் நிக்காஹில் பண்ண வேண்டிய, அது மாதிரி பண்ணக்கூடாத சில செய்திகள், சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களாக்க இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த நிக்காஹில் சில நிக்காஹில் பார்த்தீங்களாக்க வரதட்சணை வாங்கி நிக்காக பண்ணுறாங்க இல்லையா? அந்த வரதட்சணையை வாங்கி நிக்காக பண்ணுவாங்க. நிக்காஹில் ஷிருக்கு நடக்கும், நிக்காஹில் பித்அத் நடக்கும், நிக்காஹில் அனாச்சாரம் நடக்கும், நிக்காஹில் மாற்று மத கலாச்சாரம் என்ன செய்யும் நடக்கும். அது மாதிரியான நிக்காஹுக்கு போய் அந்த நிக்காஹுடைய விருந்து சாப்பிடலாமா, வலிமாவை சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிடலாமா கூடாதா? சரியா? மஷாலா தபாரக்கெல்லாம் சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சில பேருக்கு அதில் டவுட் இருக்குது. புரிஞ்சா? அந்த டவுட்டை தெளிவுபடுத்திடுவோம். நீங்கள் ஏற்றாலும் சரி மறுத்தாலும் சரி என் கடமையை செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக அதான் இன்றைய பிரதானமான தலைப்பு. நம்முடைய நிக்காஹுடைய வலிமா விருந்தாக இருந்தாலும் சரி, ஏனைய விருந்துகளாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தில் தவறை நீங்கள் கண்டால் மார்க்கம் என்ன சொல்லுது? முடிஞ்சா கையால் தடுங்க, இல்லாட்டி வாயால் தடுங்க, இல்லாட்டி மனசால வெறுத்து ஒதுங்கிக்கிறங்க அப்படின்ட்டு நேரடியாக ஹதீஸ் பேசுகிறார். அப்போ
இந்த நிக்காஹில் வரதட்சணை வாங்கி நிக்காக பண்றாங்க, அல்லது ஷிருக்கு பண்றாங்க, பிதாத்து பண்றாங்க, அனாச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது மார்க்கத்தில் ஹராமா? ஹராம் இல்லையா? தப்பா? தப்பு இல்லையா? தப்பு. அப்ப நீங்க இந்த ஹதீஸ் வந்த இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 78வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஹதீஸ் எந்த பாடத்தில் எந்த தலைப்புல வருதுன்னு சொன்னா கிதாபுல் ஈமான், ஈமான் சம்பந்தப்பட்ட பாடம். பாடத்துக்கு தலைப்பு என்ன? ஈமான் சம்பந்தப்பட்ட பாடம். அப்படிங்கிற பாடத்தில் இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்க, ஒரு தவறை நீங்கள் கண்டால் முடிந்தால் கைகளால் தடுத்து நிறுத்துங்கள், முடியவில்லை என்று சொன்னால் வாய்களால் சொல்லி தடுத்து நிறுத்துங்கள், அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் மனசால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். வதாலிக அலாஃபுல் ஈமான், இதுதான் ஈமானிய கடைசி நிலையாக இருக்கிறது என்கிற இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப வரதட்சணை வாங்கின கல்யாணம், மூட பழக்கங்கள் அடக்கக்கூடிய கல்யாணம் அப்படின்னு சொன்னா அது தப்பா? தப்பு இல்லையா? தப்பு தானே. அதுல போய் நம்ம சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சாப்பாடு தானே, சாப்பாடு என்ன தப்பு பண்ணுச்சு, சாப்பாடு ஹலால் தான், எப்படியாவது போய் சாப்பிட்றணும், இந்த சாப்பிட்றணுங்கிற நோக்கத்துல சாப்பாடு என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நிகழ்வு என்பது அங்கே தவறு நடந்த காரணத்தால அந்த சபையில போய் நீங்க சாப்பிட்டீன்னு வைங்களேன், அந்த தவறை நீங்கள் அங்கீகரித்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். அதை புறக்கணிப்பதான் நான் இதை அங்கீகரிக்கவில்லை என்பது மாத்திரமல்லாமல் எனக்கு ஈமான் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது? ஈமான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஈமானிய கடைசி நிலை இருந்தா போக மாட்டாங்க. கடைசி நிலை கூட இல்லை என்று சொன்னால், ஈமானிய கடைசி நிலை கூட இல்லை என்று சொன்னால், பலவீனமான நிலை கூட இல்லை என்று சொன்னால் அந்த விருந்துக்கு போவாங்க, அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறத நான் சொல்லல, இந்த வார்த்தையை சொல்றது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வார்த்தையை சொல்றாங்க. அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறான். ரெண்டாவது பாத்தியாலாக்க இது மாதிரியான விஷயங்கள்ல, இது மாதிரியான விருந்துகள்ல போகலாமா போகக்கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத நம்மளை விட சஹாபாக்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிந்தவர்கள். அப்படிதானே? சஹாபாக்கள் மார்க்கத்தை தெளிவாக அமல்படுத்தக்கூடியவர்கள். சஹாபாக்களை நல்ல விஷயங்களில் பின்பற்ற வேண்டுமா பின்பற்றக்கூடாதா? நல்ல விஷயங்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? பின்பற்ற வேண்டும். இந்த விஷயத்துல நான் சஹாபாக்கள் எப்படி செஞ்சாங்கிறது சொல்றதுக்கு முன்னால இன்னைக்கு அதுல கூட நம்ம மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட நல்ல விஷயங்களை கூட சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயங்களில் சஹாபாக்களை பின்பற்றுங்கள் அப்படி என்று நான் சொல்லல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ذلிகல் ஃபௌஸுல் அலீம் என்று பேசுகிறான். அப்ப அந்த முஹாஜிர்கள், அந்த சஹாபாக்கள் ஈமானில் முந்திக் கொண்டார்களே, அவர்களை நன்மையான விஷயங்களில் யார் பின்பற்றுகிறார்களோ, யாரை பின்பற்றாங்களோ, சஹாபாக்கள் முஹாஜிர் அன்சாரி சஹாபாக்களை வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் எதுல பின்பற்றனே? நன்மையான காரியங்களில் யார் அவங்கள பின்பற்றாங்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். சஹாபாக்களை நன்மையான விஷயத்துல பின்பற்றினாங்கல்ல, அவங்களை யார் பொருந்திக்கிட்டது? அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களுக்காக சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குவார்கள் என்று பேசுகிறானே. அப்ப நன்மையான விஷயங்கள்ல சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஆயத்து சான்று. மட்டுமல்லாமல் ஒருவர் பின்பற்றவில்லை என்று சொன்னால், நன்மையான காரியங்களில் சஹாபாக்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர் பாவி, அவர் நரகவாசி. பாவி என்பது மாத்திரமல்ல, அவர் யாரு? நரகவாசி. இதையும் நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் பேசுகிறான், வமை யுஷாகிகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வனுசுலிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா.
யார் நபி வழியை புறக்கணித்து, இதுதான் தெளிவு என்று தெரிந்துவிட்ட பிறகு யார் நபி வழியை புறக்கணித்து மூமின்கள் சென்ற பாதை அல்லாமல் மாற்று பாதையில போறாங்களோ, புரிஞ்சா? நபி வழியை புறக்கணித்து மூமின்கள் போனாங்கல்ல பாதை, அந்த பாதையில் போகாமல் மாற்று பாதையில் மாற்று வழியில யாரு போறாங்களோ, நு வல்லிஹி மாத்தவல்லா, அதே பாதையில் நாம் அவர்களை விட்டு விடுவோம். வனுசுலிஹி ஜஹன்னம், பிறகு நரகத்தில் அவர்களை தள்ளுவோம், நிரப்புவோம். வசாத் மசீரா, தங்கும் இடத்தில் மிக மோசமான இடம் அந்த நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த இடத்தில் மூமின்கள் சென்ற பாதை இல்லாத மாற்று பாதை என்று பேசுகிறானே. மூமின்கள் என்று சொன்னால் யார்? யார் மூமின்கள்? யார் மூமின்கள்? குர்ஆன் அருளப்படுகிற போது மூமின்களாக இருந்தவர்கள் யார்? சஹாபாக்கள். குர்ஆன்ல எங்க மூமின், அதாவது மூமின் சஹாபாக்கள் தான் அல்லாஹ் சொல்றாங்கிறதுக்கு நான் வேற ஒரு ஆயத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். சூரத்துல் ஃபத்ஹ் 48வது சூரா 18வது ஆயத்து. 48வது சூராவில் 18வது ஆயத்து. லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. லகத் ரலியல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அனில் முஃமினீன, அந்த மூமின்களை நிச்சயமாக அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். எவர்கள் மரத்தடியில் பையாத்து செய்தார்களோ அந்த மூமின்கள் என்று பேசுகிறானே. அப்ப மரத்தடியில பையாத்து செஞ்ச மூமின்களை பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் பேசுறானே. நம்ம 2 பேர் உட்கார்ந்து, ஒரு பையத்தின ஒரு ஒப்பந்தம் தானே, 2 பேர் உட்கார்ந்து மரத்தடியில ஒப்பந்தம் போட்டுட்டா, நாங்க மரத்தடியில ஒப்பந்தம் போட்டு நாங்க எல்லாம் மூமின்களை எங்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப இந்த இடத்தில் மூமினூன் என்று அல்லாஹ் சொல்வது யாரை பேசுகிறான்? சஹாபாக்களை பேசுகிறான். அப்ப சஹாபாக்களை நல்ல விஷயங்களில் பின்பற்ற வேண்டும். அதை யாரு பின்பற்றாங்களோ அவங்க சொர்க்கவாசி, பின்பற்றவில்லையோ அவர்கள் நரகவாசி அப்படிங்கிறத குர்ஆன்ல நேரடி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நான் எடுத்துக்கிட்ட இந்த மாதிரி விருந்து இருக்கு பத்தியலா, இந்த பிதாத் நடக்கக்கூடிய, தவறு நடக்கக்கூடிய அனாச்சார விருந்துகளில் கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறத நம்மளை விட சஹாபாக்களுடைய புரிதல் மிக கரெக்டாக இருக்கும். அப்படிதானே? சஹாபாக்களை பின்பற்றனா நமக்கு சொர்க்கம் அப்படி நல்ல விஷயங்கள்ல அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 5181வது ஹதீஸ், அதுக்கு மேல உள்ள செய்தி, புரிஞ்சா? அதுல என்ன வருது அப்படின்னு சொன்னா, 2 சஹாபாக்கள், 2 மூத்த பெரிய சஹாபாக்கள். ஒரு சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு சஹாபி அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. 2வது சஹாபி யாரு? அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இப்னு உமரை பற்றி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அபு அய்யூபில் அன்சாரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சிறப்பு என்னங்கிறத? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, சஹாபாக்களை எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கல்ல, ஒட்டகத்துடைய கயிறை பிடிச்சி இழுத்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒட்டகத்தை விட்டுருங்க, யாரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகணுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். என் ஒட்டகம் யார் வீட்டுக்கு முன்னால போய் உட்காருதோ அவங்க வீட்டில் தான் போய் முதல்ல தங்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. யார் வீட்டுக்கு முன்னால் போய் உட்கார்ந்துச்சு? இந்த அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 2 மாதம் தங்கினார்கள். இவங்க வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? மஸ்ஜித் நபவிக்கு இடம் வாங்கினாங்க, மஸ்ஜித் நபவியை கட்டுனாங்க என்றெல்லாம் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப மிக முக்கியமான ஒரு சஹாபி அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு நிக்காஹ் வைக்கிறாங்க. மகன் பேர் சாலிம். மகன் பேர் என்ன? சாலிம். சாலிமுடைய கல்யாணத்துக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை கூப்பிடுறாங்க? அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவை போய் நிக்காஹுக்கு கூப்பிடுறாங்க. நிக்காஹுக்கு அந்த வலிமா விருந்தெல்லாம் நடக்குமா இல்லையா? நிக்காஹுக்கு பிறகு இந்த நிக்காஹு பிளஸ் வலிமா விருந்துக்கு அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ஆடம்பரமான ஒரு திரை தொங்குகிறது. அந்த ஃபங்க்ஷன்ல ஆடம்பரமான ஒரு திரை தொங்குகிறது. இதை பார்த்தவனே அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இப்னு உமருடைய வீட்டின் திருமணத்தில் இவ்வளவு பெரிய ஆடம்பரமா அப்படின்ட்டு அவருக்கு தாங்க முடியல. தாங்காம என்னங்க நீங்களே இப்படி பண்றீங்களங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இப்னு உமர் சொல்றாங்க,
கலபனா அலைஹி நிசா, பெண்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள். இது யாருடைய வேலை? நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க. புரிஞ்சா? அப்ப இப்னு உமர் சொல்றாரு, கலபனா அலைஹி அந்நிசா, நிசாக்கள் பெண்களை எங்களை மிகைத்து விட்டார்கள், அதனால இந்த மாதிரி நடந்து போயிருச்சு அப்படிங்குவாங்க. இதை கேட்ட அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. கோவப்பட்டு சொன்னாங்க, ஃபலம் அகுன் அஹ்ஷா அலைக்க, உங்க விஷயத்தில் நான் இப்படி நினைத்தே பார்க்கவில்லை. நீங்க இப்படி சொல்லுவிய, உங்க வீட்டு நிக்காகல இப்படி ஆடம்பரம் நடக்கும், இப்படி ஒரு ஆடம்பரமான திரை சேலை தொங்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லையே அப்படின்னு அபு அய்யூபில் அன்சாரி சொல்லிவிட்டு அந்த விருந்துக்கு கூப்பிட்டார்ல, வலிமாவுடைய விருந்துக்கு, அவர்கிட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அபு அய்யூபில் அன்சாரி சொன்ன வார்த்தையை அப்படியே இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. வல்லாஹி லா அத்அமு லக தஆமன் ஃபரஜ, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அத்அமு லக தஆமன், உங்களுடைய இந்த வலிமா விருந்தை நான் என்ன செய்ய மாட்டேன், உண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஃபரஜ, அந்த விருந்தை உண்ணாமல் திரும்பி விட்டார்கள் என்கிற இந்த வரலாறை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில இதை பதிவு பண்றாங்கல்ல. அப்ப மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அமல் செய்வது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹுவா நம்மளா? அபு அய்யூபி தானே. அப்ப அது விருந்து, வலிமா விருந்து, தப்பு நடக்குது, ஆடம்பரமா இருக்குது, வல்லாய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த விருந்தை புறக்கணித்துட்டு போனாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது மாதிரி நல்ல விஷயத்துல சஹாபாக்களை பின்பற்றுங்க, பின்பற்றினால் சொர்க்கம், பின்பற்றவில்லை என்று சொன்னால் நரகம் என்று நேரடி அல்லாஹ் சொல்றானே. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது மாதிரி விருந்துல எப்படி இருந்தாங்கிறதுக்கு இந்த வரலாறு அழகான ஆதாரம். இவங்க மட்டுமல்ல, அதாவது இன்னொரு சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? இப்னு மஸ்ஊத். எப்படி அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபியோ, மூத்த சஹாபியோ, அது மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய மூத்த சஹாபி. புரிஞ்சா? இவரை ஒரு விருந்துக்கு, ஒரு வலிமா விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இந்த சஹாபி வலிமா விருந்துக்கு போறாங்க. வலிமா விருந்துக்கு போனால் அங்க போய் பார்க்கறாங்க, ரஆ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்தன் ஃபில் பைத்தி, அந்த வலிமா விருந்து நடக்கக்கூடிய வீட்டில் என்ன நடக்கிறது, ஒரு சூரத், ஒரு போட்டோ. புரிஞ்சா? ஒரு போட்டோ வரையப்பட்ட ஒரு உருவப்படம் இருக்கிறது. அந்த உருவப்படத்தை பார்த்த உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா கோவப்படுறாங்க. கடுமையா கோவப்பட்டு, இந்த மாதிரிலாம் போட்டோ வைக்கலாமா, உருவத்தை வைக்கலாமா, இந்த இடத்துக்கு நான் எப்படி வர முடியும், என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த வலிமா விருந்தை புறக்கணித்து ரஜ என்ன செய்தார்கள், சாப்பிடாமல் புறக்கணித்து திரும்பி சென்றார்கள் என்கிற இந்த செய்தியை நான் சொல்லவில்லை, இமாம் புகாரி. ஒவ்வொன்றுக்கு இமாம் புகாரி சொல்லிட்டாங்க அப்படி சொல்றோமா இல்லையா? இமாம் புகாரி இந்த சஹாபாக்களை மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப தவறு நடக்கக்கூடிய அந்த விருந்துகள்ல போகக்கூடாது, போறது தப்பு, சஹாபாக்கள் திரும்பி வந்தாங்க, அது மாதிரி நல்ல விஷயங்களை சஹாபாக்களை பின்பற்றுங்க, அப்பதான் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், இல்லாட்டி சொர்க்கத்தை தரமாட்டான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப பின்பற்ற போகக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வரலாறும் அடுத்த ஆதாரம். இமாம் புகாரி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெரிய இமாம் புகாரியா இல்லையா? பெரிய இப்படித்தானே பெரிய இமாம் புகாரி. இமாம் புகாரி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு பாடத்துக்கு தலைப்பு போடுறாரு, ஹல் யர்ஜிஉ இலா ரஆ முன்கரன் ஃபித் தஅவா, விருந்தில் ஒரு முன்கரான காரியத்தை செய்தால் என்ன செய்வது? வலிமாவை கூப்பிடுறாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, அங்கே ஷிர்க் நடக்குது, பித்ஆத் நடக்குது, தப்பு நடக்குது, பாவம் இருக்கு, அனாச்சாரம் இருக்குது. நீங்க ஃபித் தஅவா, அந்த தஅவாவுல, அந்த சாப்பாட்டுல, அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னால ஒரு முன்கரான காரியத்தை பார்த்தா என்ன பண்றது என்று கேட்கப்பட்டால் இமாம் புகாரியே சொல்றாங்க, சஹாபாக்கள், இந்த ரெண்டு சஹாபாக்கள் பண்ணாங்கல்ல, அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் யாரு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பண்ணாங்கல்ல, இதுதான் சான்று. இதை ஏற்றுக்கொண்டு அதை சாப்பிடாம திரும்பி வரணும் நானா சொல்றது யாரு? இமாம் புகாரி பாடத்தின் தலைப்பிட்டு பதிவு பண்றாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்கள், இமாம் புகாரியை போன்ற ஹதீஸ்களை மேதைகள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேரை லானத்து பண்ணுகிறான், சில பேரை
சபிக்கிறான். அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னால் 2 நபிமார்கள் சபிச்சாங்க, அது அல்லாஹ் பதிவு பண்றான். முதல் நபி யார் என்று சொன்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2வது நபி யார் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் சபித்ததை சபிக்கிறதுக்கு என்ன காரணங்கிறத குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 78 79 5வது சூரா ஆயத்து நம்பர் என்ன 78 79. சில பேருக்கு உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா இந்த சூரத்துல் மாயிதாவுடைய 78வது 79வது ஆயத்தை நீங்க தர்ஜுமாவை மட்டும் படிக்காம எதை சேர்த்து படிங்க? தஃப்சீர் இப்னு கஸீர் இருக்கா இல்லையா? தஃப்சீர் இப்னு கஸீர் நீங்க எடுத்து இந்த 2 ஆயத்துடைய தர்ஜுமாவை படிச்சு இந்த 2 ஆயத்து ஏன் இறங்குனுச்சு, எப்ப இறங்குனுச்சு, இந்த 2 ஆயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன தஃப்சீர் பண்ணாங்க, அதையும் நீங்கள் சேர்த்து படித்தால் சில பேருக்கு மனசு இறுக்கமா இருக்குதா இல்லை, என்னடா இப்படி சொல்றாரு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறுக்கம், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் இறுக்கம் குறையும், இறுக்கம் விலகும். புரியுச்சா? அப்ப சூரத்துல் மாயிதாவுடைய 78 79 78ல் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா லுஐனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம் ذلك பிமா அஸவ் வ கானூ யஅ்ததூன். அவர்கள் பனு இஸ்ரவேலர்களின் காவிர்கள் சபிக்கப்பட்டார்கள். யார் மூலமாக என்று சொன்னால் அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் நபியுடைய நாவாலும் ஈசா நபியுடைய நாவாலும் பனு இஸ்ரவேலர்களின் காவிர்கள் சபிக்கப்பட்டார்கள். அந்த சபிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், சபிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் கானு பிமா அஸவ், அவர்கள் நபிமார்களுடைய கூற்றுக்கு மாறு செய்தார்கள். நபிமார்களின் கூற்றுக்கு மாறு செய்த காரணத்தால அந்த 2 நபிமார்களால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அப்படின்னு 78வது ஆயத்து பேசுது. 79வது ஆயத்து என்ன மாறு பண்ணாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு லபிஸ மா கானு யஃபஅலூன். இது போன்ற விருந்தில், தவறு நடக்கக்கூடிய விருந்து, அனாச்சாரம் நடக்கக்கூடிய விருந்தில் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் தடுக்க மாட்டார்கள். அவங்களுக்கு தேவை சாப்பாடு தான், அவங்களுக்கு தேவை சாப்பாடு. அதனால தவறு நடக்கக்கூடிய விருந்தில் லாயத்தனாஹுன முன்கரின், ஒருவரை ஒருவர் என்ன செய்ய மாட்டார். முன்கர்னா என்ன? இந்த விருந்தத்தை அல்லாஹ் பேசலாம். இறங்கின வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க இந்த மாதிரி முன்கர் நடக்கக்கூடிய விருதுக்கு பார்த்தீங்களா, அதில் போய் ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வந்து தடுக்காம இருப்பாரு. அப்ப தடுக்காம இருந்தாங்கல்ல, அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் நபியின் மூலமாக போற வரையும் சபிச்சான், தடுக்காம இருந்தார்ல அவரையும் சேர்த்து சபிச்சான் என்று இந்த ஆயத்து பேசுகிறது. இந்த ஆயத்து ஏன் இறங்குனுச்சு, எப்ப இறங்குனுச்சுங்கிறத பத்தி இமாம் திர்மிதி தங்களுடைய ஜாமிஉ திர்மிதில 3047வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. லம்மா வகாத் பனு இஸ்ராயீல ஃபில் மஆசி, பனு இஸ்ரவேலர்கள் பாவம் செய்கிற போது, எந்த பாவம்? இந்த விருந்தில் அனாச்சாரம் நடக்கக்கூடிய விருந்தில் போய் சாப்பிடுவாங்கல்ல, அப்படி பாவம் நடக்கிற போது நஹத்ஹும் உலமாஉஹும், உலமாக்கள் பார்த்துவிட்டு இப்படிலாம் போய் சாப்பிடக்கூடாதுப்பா என்று தடுத்தார்கள். நான் சொல்றது புரியுதா? அவங்களுடைய அந்த விருந்தில் அனாச்சாரம் நடக்குது, தப்பு நடக்குது. அந்த தப்பு நடக்கக்கூடிய விருந்துக்கு பொதுமக்கள் போறாங்க. பொதுமக்கள் போகும்போது அங்கே உள்ள உலமாக்கள் இருந்தாங்கல்ல, அப்போ உள்ள உலமாக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இப்படிலாம் போகக்கூடாது, தப்பு பாவம் என்று சொன்னார்கள். ஆனால் ஃபலம் என்தஹு, அதை அந்த பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க போய் என்ன பண்ணாங்க? போனாங்க, சாப்பிட்டாங்க. புரியுச்சா? உலமாக்கள் சொன்னதை ஏத்துக்கறல, போய் சாப்பிட்டாங்கல்ல. இப்படி சாப்பிட ஒரு கட்டத்தில் உலமாக்களை என்ன பண்றாங்கன்னு சொன்னா சொல்லாமல் விட்டு விட்டார்கள். சொல்லி பார்த்தோம், கேட்கல. உலமாக்களை சொல்லாமல் விட்டு விட்டார்கள். அதையும் தாண்டி உலமாக்களை எப்படி மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் நம்ம சொல்லி எவனும் கேட்கல, பேசாம நம்மளும் போய் சாப்பிட்டுருவோம். ஹதீஸ் வருது, புரியுச்சா? சொல்லி பார்த்தோம், யார் ஏத்துக்கல. எல்லாத்துக்கும் அல்லாவை விட, ரசூலை விட, சொர்க்கத்தை விட எதான் பெருசா இருக்குது? சோறு தான் பெருசா இருக்குது, சாப்பாடு தான் பெருசா இருக்குது. யார் ஏத்துக்கிறனால பேச நம்மளும் போய் சாப்பிட்டுருவோம் என்று அந்த உலமாக்களும் சேர்ந்து என்ன பண்ணார்கள்? போய் சாப்பிட்டார்கள். அப்படி ஹதீஸ் பேசுகிறது. ஃபஜாலிசூஹும் ஃபீ மஜாலிசிஹிம், அந்த உலமாக்கள் சொல்லி பார்த்தாங்கல்ல, ஏத்துக்கறல இல்ல, அந்த உலமாக்களே போய் அந்த மஜ்லிஸ்களில் உட்கார்ந்து கொண்டார்கள். தப்பு நடக்க அந்த விருந்து இருக்கு பாருங்க, அந்த விருந்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். உட்கார்ந்து கொண்டு வாக்கிலூஹும் என்ன பண்ணார்கள்? ஆக்கிலூஹும்,
அந்த விருந்தை சாப்பிட்டார்கள். வஷாரிபூஹும், அவர் என்ன பண்ணாங்க, தண்ணினா நார்மல் தண்ணி, புரியுதா, அந்த விருந்தை சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்க. இப்படி அந்த உலமாக்களும் பொதுமக்களும் செய்த காரணத்தால் தாவூது நபியால் ஈசா நபியால் அந்த மக்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கங்கிற இந்த செய்தியை இமாம் திர்மிதி பதிவு பண்றாங்க. அப்ப நீங்க குர்ஆனையும் பார்த்துக்கருங்க. மாயிதாவுடைய 78, 79 சும்மா நீங்க இப்படி நோண்டி பார்த்து போட்டு இல்லையே தர்ஜுமாவில் இல்லையே அப்படின்னு விளையாட்டு கிடக்கூடாது. இங்க போய் பார்க்கணும், இப்னு கதீரை போய் பார்க்கணும், தர்ஜுமாவை பார்க்கணும், தஃப்சீரை பார்க்கணும். அப்பதான் முழுசா உங்களுக்கு புரியும். சரியா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் சில பேருக்கு சமுதாயத்தில் அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுத்துருப்பா. இஸ்ஸத்துன்னு சொன்னா ஒரு முன்னோடிகளாக இவங்கெல்லாம் சமுதாயத்தின் மதிக்கத்தக்க தலைவர்கள். அதாவது அவங்கள தலைவராக மக்கள் நினைப்பாங்க, அவங்கள மக்கள் பின்பற்றுவாங்க. புரிஞ்சா? இப்போ உதாரணமா பார்த்தீங்களாக்க ஒரு பள்ளிவாசலுடைய தலைவர், ஒரு பள்ளிவாசலுடைய செயலாளர், ஒரு பள்ளிவாசலுடைய பொருளாளர், அது பள்ளிவாசலின் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், ஒரு ஜமாத்து அதன் நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு அல்லாஹ் ஒரு பதவியை கொடுத்திருப்பார். அந்த பதவி என்பது அல்லாஹ் கொடுத்த பதவி, அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு. அப்ப அந்த மாதிரி மக்களை பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா, அவரே போறாரே, அவரே சாப்பிட்றாரே, அவருடைய மனைவி மக்களே போறாங்களே, அவங்களே சாப்பிட்றாங்களே அப்படின்னு பொதுமக்கள் பேசுறாங்க. பத்தியலா, அவரே போறாரேன்னு பொதுமக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களை பொதுமக்கள் தலைவராக நம்புறாங்க, உங்களை பொதுமக்கள் வழிகாட்டியாக நம்புறாங்க, உங்களை பொதுமக்கள் பின்பற்ற தகுந்தவர்கள் என்று நம்புகிறார்கள். இந்த தரஜாவை உங்களுக்கு அல்லாஹ் துனியாவில் கொடுத்துக்கிறான். புரிஞ்சா? அப்ப அவரே போறாரு, அவரே சாப்பிட்றாரு, அவர் மனைவி மக்களே போறாங்க சாப்பிட்றாங்கன்னு சொன்னா, இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தரஜா என்பது மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அல்லாஹ் கொடுத்த அமானிதம். இவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. யாருக்கு இந்த மாதிரி ஒரு தரஜாவை அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் நன்மையை செய்தால் 2 மடங்கு நன்மைகளை பெறுவார்கள். யாரு? பள்ளிவாசலுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், இயக்கம், இந்த அவரேங்கன்னு மக்கள் சொல்றாங்கல்ல, அது மாதிரியான மக்கள் நன்மையை செய்தால் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? 2, ஏன்னா அவரை பார்த்து பொதுமக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, பொதுமக்கள் நல்லது செய்வாங்கல்ல, 2 மடங்கு நன்மையை கொடுப்பான். அவர் தீமையை செய்தால் அவங்களுக்கு தண்டனை என்ன? டபுள் மடங்கு தண்டனை கொடுக்கப்படும், டபுள் மடங்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் பேசுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நான் ஒரு 11 நாள் பேசினது பெருசா உங்களுக்கு ஏதேனும் கசப்பு இருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்ப நான் பேசுறது சில பேருக்கு நெருடல் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம். ஆனாலும் அல் குர்ஆன் கூறும் திருமணம், அல் குர்ஆன் கூறும் வலிமா என்கிற விஷயத்துல சொல்றது என் மேல கடமையா இல்லையா? அல்லாஹ் என்னைய மறுமையில கூப்பிட்டு ஏண்டா சொன்னியா இல்லையாடா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா மாட்டானா? கேட்கும்போது அல்லாஹ் யா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன்ல, யா அல்லாஹ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு தெளிவா நம்ம அல்லாஹ்ட தப்பிச்சுக்கலாம் என்கிற சுயநலமும் இந்த தலைப்புக்குள் இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, மார்க்கத்தை, இஸ்லாத்தை, குர்ஆனை, ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி சரியாக புரிந்து கொண்டார்களோ, சஹாபாக்கள் எப்படி அமல் செய்தார்களோ, அதுபோன்று மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.